விஷால் நடித்த திமிரு, மாதவன் நடித்த ஆர்யா ஆகிய திரைப்படங்களில் ஹீரோவை வில்லிகள் துரத்தி துரத்தி காதலிப்பார்கள். எப்படியாவது தன்னுடைய காதலனை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் அவர்கள் பல்வேறு வில்லத்தனங்களை செய்வதாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களில் வரும் லவ் டார்ச்சரை போலவே 38 வயதான பெண் ஒருவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரை வெறித்தனமாக காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராமமூர்த்தி நகர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் சதீஷ். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். அதே ராமமூர்த்தி நகரில் வசித்து வருபவர் சஞ்சனா. 38 வயதான இவர் ஒரு காங்கிரஸ் பிரமுகர். கணவனை பிரிந்த சஞ்சனாவுக்கும் இன்ஸ்பெக்டர் சதீஷுக்கும் சமீபத்தில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அப்போது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை காதலிக்கிறேன், நீங்களே என்ன காதலிங்க என்று போனில் சஞ்சனா கூறியிருக்கிறார். முதலில் யாரோ தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து இன்ஸ்பெக்டர் சதீஷும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அதே செல்போனில் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்ததால் அவர் பதிலளிக்காமல் தவிர்த்து வந்துள்ளார். இதனையடுத்து வெவ்வேறு எண்களில் இருந்து சதீஷை தொடர்பு கொண்ட சஞ்சனா அவரை காதலிப்பதாக கூறி வந்திருக்கிறார். இவ்வாறு 11 செல்போன் எண்களில் இருந்து இன்ஸ்பெக்டர் சதீஷை தொடர்பு கொண்டு தன்னை காதலிக்கும்படி சஞ்சனா காதல் தொல்லை கொடுத்துள்ளார். ஆனால் சஞ்சனா வீசிய காதல் வலையில் சதீஷ் விழுவதாக இல்லை. அதன் பிறகு ராமமூர்த்தி நகர் போலீஸ் நிலையத்திற்கே இன்ஸ்பெக்டர் சதீஷுக்கு பூச்செண்டை அனுப்பி வைத்திருக்கிறார் சஞ்சனா. மேலும் செல்போனில் குறுந்தகவல், வாட்ஸ்அப் மூலம் தன்னை காதலியுங்கள் என்று தொடர்ந்து சதீஷுக்கு சஞ்சனா தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மந்திரி லட்சுமி ஹெப்பால்கருடன் இருக்கும் புகைப்படத்தை அனுப்பியும் தனக்கு முதல் மந்திரி சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் ஆகியோரை நன்கு தெரியும் என்றும் அதனால் தன்னை காதலிக்கும்படியும் இன்ஸ்பெக்டர் சதீஷுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் சதீஷ் மசியாததால் காதல் வெறியிலிருந்த சஞ்சனா நேராக ராமமூர்த்தி நகர் காவல் நிலையத்திற்கே சென்று இன்ஸ்பெக்டர் சதீஷை சந்தித்து காதல் கடிதம் கொடுத்ததோடு தன்னை காதலிக்க மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதில் ஹைலைட் என்னவென்றால், சஞ்சனா எழுதியிருந்த கடிதம் முழுக்க முழுக்க மனித இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் சஞ்சனாவின் தொல்லை அதிகரித்ததாலும் தற்கொலை மிரட்டல் விடுத்ததாலும் அதிர்ச்சியடைந்த இன்ஸ்பெக்டர் சதீஷ் அதே ராமமூர்த்தி நகர் காவல் நிலையத்தில் சஞ்சனா மீது புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்து தொல்லை கொடுத்தல் மற்றும் தற்கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி சஞ்சனா மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்தனர். சதீஷ் மேலிருந்த காதலால் தான் சஞ்சனா இப்படியெல்லாம் செய்கிறார் என்று பலரும் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காதலுக்கு பின்னால் இருப்பது ஹனி டிராப் என்று சொல்லப்படுகிறது. வசதி படைத்தவர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அதிகாரிகள் போன்றோரை குறிவைத்து காதலிப்பதாக கூறி தன்னுடைய வலையில் வீழ்த்திக் கொள்ளும் சஞ்சனா பிறகு அவர்களோடு நெருக்கமாக இருந்து அந்தரங்க தருணங்களை வீடியோவாக பதிவு செய்து கொண்டு பணம் பறித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் சதீஷ் ரெட்டி என்ற ஒப்பந்ததாரரை ஹனி டிராப்பில் சிக்க வைத்த சஞ்சனா அவரோடு தனிமையில் இருந்த வீடியோக்களை எல்லாம் ரகசியமாக பதிவு செய்து வைத்துக் கொண்டு 3 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்திருக்கிறார். அதோடு அவரின் தங்க செயின், மோதிரம், காப்பு போன்றவற்றையும் பறித்துக் கொண்டார். அதுவும் போதாதென்று சதீஷ் ரெட்டிக்கு சொந்தமான 2 மாடி கட்டிடத்தையும் தன்னுடைய பெயரில் எழுதி வாங்கிக் கொள்ள முயற்சித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ் ராமமூர்த்தி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். சதீஷ் ரெட்டியை ஏமாற்றி பணம் பறித்ததைப் போலவே 2018ஆம் ஆண்டு தாவங்கேரியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்ற தலைமை காவலரிடமும் சஞ்சனா பணம் பறிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அவர் சஞ்சனாவின் மிரட்டலுக்கு பயப்படாததால் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிவிட்டதாக கூறி ஒயிட்ஃபீல்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். விசாரணையின் போது அது பொய் புகார் என்பது தெரிய வந்தது. அதேபோல் சஞ்சனா தன்னை காவல்துறை அதிகாரியின் மனைவி என கூறி பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாகவும் அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.
இப்படி இன்ஸ்பெக்டர் சதீஷுக்கும் சஞ்சனா காதல் என்ற பெயரில் ஹனி டிராப் வலைதான் விரித்திருக்கிறார். ஆனால் சஞ்சனாவின் தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட சதீஷ் சஞ்சனாவிடம் சிக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.